எனக்கு சகோதரன் கடந்த 20 வருஷங்களாக இந்த அன்பு சகோதரன் தெரியும். இந்த சகோதரன் ஒரு தரிசனத்தோட அப்போ ஆரம்பத்தையே சொல்லுவார், எனக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் தந்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிற காரியமெல்லாம் அவங்களுக்கு பெரிய வியப்பமாக இருக்குமே, தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுமான்னு சொல்லி. நான் சகோதரன் பழகி இருக்கிறேன். ஆரம்பத்தில் பிறகு தேவன் இவனோட இருக்கிறான்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன். சகோதரனுடைய வாழ்க்கை, சகோதரனுக்கு தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார் தேவன். எண்ண முடியாத காரியங்கள் கேட்கும் போதே அந்த நாட்களில் சகோதரன் சொல்லிக்க உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். பிற தேவனுடைய வழிநடத்தல், சகோதரன் செய்கிற ஊழியங்கள், சொல்கிற காரியங்கள் எல்லாவற்றையும், அவருடைய விசுவாசம் எல்லாவற்றையும் பார்க்கும்போது உண்மையிலேயே தேவன் இந்த மகனோட இருந்து இந்த மகனுடைய சாட்சியை நீங்கள் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மகனுடைய சாட்சி அநேக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி. இந்த மகனுடைய சாட்சி சொன்னால் வித்தியாசமா தேவன் இந்த சகோதரன் தொடர்கிறார். ஆனால் எனக்கு தெரியும் சகோதரன் தேவன் நிச்சயமா தேவன் உண்மை உள்ளவர். வேதம் சொல்றது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார்னு சொல்லி. நிச்சயமா இந்த சகோதரன் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் தேவன் இந்த மகனோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எங்கள் தேவன் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா சவுனுக்கு தேவன் ஏதோ ஒன்றை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனை கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப தேவன் நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா அநேக ஊழியக்காரங்க பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பம் அற்பமாக இருந்திருக்கேன். பிறகு நாளடைவில் அந்த ஊழியங்கள் அபரிவிதமாய் பெரிய பறை போற ஆறுகளை போல வளர்ந்திருக்கேன். அப்படி ஊழியங்கள் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம் நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய வழிநடத்தல் தெரியாது, ஒவ்வொரு மனுஷரையும் நடத்துகிற விதமே வேறு. ஆனால் சகோதரனுடைய சாட்சியை கேட்கும்போது நானே ஆச்சரியப்பட்டுக்கிறேன். தேவன் செய்த காரியங்களை கேட்கும்போது பெரிய காரியங்கள் தேவன் செய்கிறார். சகோதரர் கூட இருப்பார். 2026ஆம் ஆண்டு தேவன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் சகோதரனை. நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் ஜெயிப்போம். தேவன் ஆமென். இப்போ இருக்கிற வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சகோதரியை எனக்கு தெரியும், குடும்பத்தினர் தெரியும். உண்மையிலேயே நல்ல தாழ்மையான ஒரு சகோதரன். ஆமென். அன்புள்ள, தாழ்மையுள்ள, சாட்சியுள்ள ஒரு சகோதரன். அல்லேலூயா. நான் மாத்திரமல்ல, அநேகர் அறிந்திருக்கிறார்கள் இந்த சகோதரனை பற்றி. நான் இப்படி ஜெபம் பண்ணுவோம். சோதரம் அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி. உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுற இந்த நாளே ஆண்டவரே, உன்னதமான தேவனே, மாம்சமான யாவருக்கும் நீ தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. பூமி அனைத்திற்கும் நீங்க ராஜாவாக இருக்கிறீங்க ஆண்டவரே. குறிப்பிட்ட ஜனத்துக்காக மாத்திரம் நீங்க வரவில்லை ஆண்டவரே. உலகத்துக்கு மக்களுக்கு உலக ரட்சகராய் ஆண்டவரே பிறந்திருக்கிறபடியா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, லூக்கா 2ஆம் அதிகாரத்தை சொல்ற வண்ணமாக ஆண்டவரே, முதலாவது தூதர்கள் சொன்ன வார்த்தை ஆண்டவரே, பயப்படாதிருங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள் நான் பார்க்கிறோம், அநேகர் பயத்தில் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே அதற்கு வியாதி கொடுத்த பயம், இயற்கை அறிவுகளை கொடுத்த பயம், பணக்கசத்தை கொடுத்த பயம், எதிர்காலத்தை கொடுத்த பயம், அநேகர் பயத்தில் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் தூதர்கள் சொன்னார்கள் ஆண்டவரே, பயப்படாதீர்கள். ஆண்டவரே, அந்த வல்லமை உள்ள தேவன் எங்களோடு இருக்கிறார் ஆண்டவரே. இந்த வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே 2வது சொன்னது நற்செய்தி. ஆண்டவரே, நற்செய்தி ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த நற்செய்திக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த பேர்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒரு நற்செய்தியை அறியாதவர்கள் ஆண்டவரே தடுத்துறன்னு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக இந்த பூமியில நீங்க செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சபையில கர்த்தாவே கூட இருந்து கர்த்தாவே அப்பா, இன்னும் அநேகரை இணைத்து கர்த்தாவே இந்த சபை பெருகவும், இந்த சபை வளரவும் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து கர்த்தாவே ஆண்டவரே உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குப்பையில் இருக்கிறவரை பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர்
எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் கர்த்தாவே. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த மகனோட கூட இருந்து செய்ய போற காரியங்கள் ஆண்டவரே அநேகமாக இருக்க போது கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுடைய ஊழியங்களுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே தரிசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி. மகனை கொடுத்த நல்ல தரிசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தாவே ஆமென்றும் ஆமென் என்றும் நீ முடிக்க வல்லவராக இருக்கிற கர்த்தாவே. கூட இருங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே கூட இருந்து இந்த எல்லைகளை பலப்படுத்தும்படியாய், குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், மனைவி பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் கர்த்தாவே, பணத்தை விட சந்திக்கும்படியாய் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஐஸ்வர்ய சம்பளராய் கர்த்தாவே, ஓ பராக்கிரமசாலியாய் ஆண்டவரே கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்ய உங்களுக்கு நன்றி. சவுனுக்கு நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆவியின் பலத்தினால் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தாவே. ஆண்டவரே மாம்சத்தால் முடியாது கர்த்தாவே. ஓ ஆவியின் பலத்தினாலே ஆண்டவரே தொடர்ந்து இந்த மகனை நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவர் கர்த்தாவே எல்லா காரியங்களையும் அதனுடைய நேரத்திலே ஆண்டவரே செய்து முடிக்கப்படுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முற்பதின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless எல்லாரும். இந்த பட்டணத்தில் நீண்ட காலமாக என்னுடைய ஊழியங்களை குறித்து நான் என்னோட பகிர்ந்திருக்கிறேன். அந்த காலத்திலேருந்து என்னை உற்சாகப்படுத்துவர். இந்த கண்ணால் இந்த வெளியாக்கள் யாருக்கும் நான் அழைப்புகள் கொடுக்கல, வேறு சேர்ச்சியில் உள்ள. ஆனால் அன்னைக்கு மட்டும்தான் அனுப்பினான். அவர் வந்திருக்கிறார், சந்தோஷம். அவன் கரங்களை தட்டி தேவனை படுத்தணும்.